புதிதாய் பூத்த இந்த அழகான காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. மூளையை சரியாக பிரயோகித்தால் புல்லும் கூட புரட்சி செய்யும். மனிதர்கள் நம்மால் வாழ்வில் எழுச்சி பெற முடியாதா என்ன? முடியும் என்று கூறுவதோடு விட்டுவிடாமல் அதற்குரிய வழியையும் உங்களுக்காகவே வகுத்து தருவதுதான் நம்ம நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியின் சிறப்பம்சமே. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில வாஸ்து குறித்த மிக தெளிவான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காகவே இங்க வருகை தந்திருக்காரு ஆண்டாள் வாஸ்து நிறுவனர் திரு ஆண்டாள் சொக்கலிங்கம் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444969595. வணக்கம் சார். வணக்கம், வாழ்க வளமுடன் சார். தேனில் நினைத்த பலாச்சுளை போல தன்னம்பிக்கையில நினைத்த அற்புதமான ஆன்மீக தகவலை ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் எங்களுக்காகவே பதிவு செய்வீங்க சார். இன்றைய ஆன்மீக தகவல் கேட்க நாங்க எல்லாருமே ரொம்ப ஆவலா காத்துட்டு இருக்கோம். ஸ்ரீமத்திய விஸ்வசித்தாரிய மனோநந்தன ஏதவே நந்தநந்தன சுந்தரிய கோதாய நித்திய மங்கலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். எல்லா புகழும் ஆண்டாளுக்கே. நரசிம்மன் திருவடிகளே சரணம். ஒரு மிக அழகான கணவன் மனைவி புதிதாக திருமணம் முடித்து ஒரு மாலை, ரம்மியமான மாலையில் ஒரு கப்பலில் சுகமான பயணம். திடீர்னு இடி மின்னல், கப்பல் கவிழ்ந்துற மாதிரி ஒரு சூழ்நிலை. கணவர் சிரிச்சுக்கிட்டே இருக்கார். ஆனால் மனைவிக்கு ரொம்ப ஆச்சரியம். என்னங்க கப்பலே கவிழ்ந்துடும் போல் இருக்குது, நீங்கள் சிரிச்சிட்ருக்கீங்கன்னும் போது உடனே என்ன பண்ணுவார், உள்ளே போயிட்டு ஒரு கத்தி எடுத்துகிட்டு வருவார். எடுத்துகிட்டு மனைவி கழுத்தில் அந்த குரல் வலையை நறுக்கிற மாதிரி கத்தி வைப்பார். மனைவி சிரிச்சுக்கிட்டே இருப்பார். இப்போ நான் கத்தி வச்சுருக்கேன்னு உனக்கு பயம் இல்லையானது? கத்தி பயங்கரமானது தான், ஆனால் அது வச்சுருக்கிற என்னுடைய கணவர் மிக அன்பானவர், அதனால் எனக்கு ஒன்றும் ஆகாதுன்ற நம்பிக்கை. அது ஒன்று கணவர் சொல்லுவார். அதே போல தான் இடி மின்னல்லாம் மிக மிக பயங்கரமானது, கடல் மிக ஆபத்தானது. ஆனால் அதெல்லாம் தனக்குள்ளே வைத்திருக்கக்கூடிய நான் நம்பும் என்னுடைய கடவுள் மிக மிக அன்பானவர் என்னிடத்தில், அதனால் எனக்கு பயம் இல்லை. இது பேர் தான் சரணாகதி. ஸோ இந்த நம்பிக்கையை நீங்கள் ஒவ்வொருவரும் நான் முதற்கொண்டு கடவுள் மேல் வைக்கும் பொழுது நமக்கு பிரச்சனை வரும்போது கடவுளை பார்க்காமல் நடப்பது எல்லாமே கடவுளால் என்ற ஒரு விஷயத்தை நாம் நினைத்து கடவுளுடன் நம்ம உறவாடும் பொழுது நம்ம வாழ்க்கையில் இந்த நாள் மட்டும் இல்லை, எல்லா நாளுமே மிக சிறந்த நல்ல நாளாக அமையும். அவ்வாறு அமைய என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். இந்த அழகான காலை பொழுதுல எல்லோருடைய மனதிற்கும் தெம்பூட்டக்கூடிய சிறப்பான தகவல் சொன்னீங்க சார். நேர் இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம் மேடம். வணக்கம்மா. யார் பேசுறீங்க? திண்டுக்கல் மாவட்டத்துல இருந்து சாந்தி பேசுறேங்க. சொல்லுங்கம்மா, உங்க கேள்விகளை சற்று கேளுங்க. சாந்தி, மூன்றாவது முறை கூப்பிடுறீங்களா? ஆமாங்க சார். வணக்கம், வாழ்க வளமுடன். சொல்லுங்க சாந்தி. சார், இப்போ எங்க பையன் வாட்ஸ் பிஸ்னஸ், மினரல் வாட்ஸ் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கான். அது கரெக்டுங்களா? இது எப்படின்னு கேட்குறதுக்கு. ஓகேம்மா, உங்களோட பையன் என்ன படிச்சிருக்காரு சாந்தி? பிசிஏ படிச்சுட்டு வேலை பார்த்துட்டு இருந்தான் சார் கோயம்புத்தூர்ல. சம்பளம் கட்டலைன்ட்டு திரும்ப வந்துட்டான் வேலை. இல்லை, என்ன டிப்ளமா பண்ணாமலே இன்ஜினியரிங் கிராஜுவேட் ஆகிறேன். பிசிஏ டிப்ளமா இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன். ஆமாங்க. ஓகே அம்மா, அது சார்ந்த தொழில் போக சொல்லுங்கம்மா. பொதுவாக அந்த நீரோட்டம் பார்க்குறது, நீரை விற்பனை செய்வது, அதன் பிறகு அந்த ஜியாலஜிஸ்டாக இருப்பாங்க இல்லையா, மண்ணோட வளம் ஆராய்ந்து எங்கே கிரனைட் இருக்குது, எங்கே சிமெண்ட் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சி கொடுக்குற போன்ற வேலைகள்லாம் நமக்கு ஈடுபடக்கூடாதுமா. அது மிக தவறானது. நீங்கள் உங்கள் பையனுக்கு இன்னொரு விஷயம், அந்த வாட்டர் பிஸ்னஸ் இல்லாமல் நீங்கள் கம்ப்யூட்டர் சம்மந்தமாக, உணவு சம்மந்தமாக எந்த தொழில் வேணால் பண்ணலாம். எனக்கு தெரிஞ்ச நீங்கள் February 28 தானே முதல் முறை கூப்பிட்டீங்க? ஓகே. ஸோ உங்களுக்கு உங்கள் பையனுக்கு உணவு சம்மந்தமான தொழில் பண்ண சொல்லுங்கள். வடகிழக்கு கொஞ்சம் கிளியராக வச்சுங்க. நீங்களே பெட்டராக திங்க் பண்ணி அந்த முடிவு எடுப்பீங்க. அதுக்கு எனக்கு அன்பான வாழ்த்துக்கள் சாந்தி. அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம் மேடம். வணக்கம் சார். யார் பேசுறீங்க? விழுப்புரத்துல ராஜ்குமார் பேசுறேன் மேடம். ராஜ்குமார் சார், சொல்லுங்க உங்க கேள்விகளை சர்ட்ட கேளுங்க. ராஜ்குமார், வணக்கம், வாழ்க வளமுடன். சொல்லுங்க ராஜ்குமார், நீங்க ஏற்கனவே கூப்பிடுறீங்க சார். வணக்கம் சார். சார், எனக்கு மனை வாங்கி சார் 15 வருஷம் ஆகுதுங்க. சரி. 2004 சார் நீங்க அது வீடு கட்ட முயற்சி பண்றாங்க. அது உங்க வார்த்தையில பலிக்கணுங்க. ரெண்டாவது, அது வீடு எப்படி சார் என்ன பலிக்குதுன்னு சொல்றீங்க? ஐயா, என்ன பலிக்குதுன்னு சொன்னீங்க சார்? நீங்க உங்க வார்த்தை சொன்னீங்கன்னா அது வீடு கட்ட முயற்சி தொடங்குங்க. ஓ, அந்த நம்பிக்கை உங்களுக்கு இருக்கு? முழுசுமா இருக்குது சார். கண்டிப்பா நீங்க தை மாசத்துக்குள்ள நல்ல ஆண்டாள் வாசப்படி வீடு கட்டி கிரகப்பிரவேசம் பண்ணிடுவீங்க. மிக சிறப்பான, மிக அழகான, அமைதியான, அன்பான, ஆரோக்கியமான, செல்வ செழிப்பான வாழ்க்கையை நீங்கள் வாழ்வீங்க ராஜ்குமார். சார், மேற்கு பார்த்த மனைக்கு எப்படி சார் வாசல் படி இருக்கலாம்? மேற்கு பார்த்த மனைக்கு வடக்கில் வாசல் வைக்கிறது நல்லது. வடக்கில் கிழக்கு ஒட்டி வாசல் வைக்கிறது நல்லது. நீங்கள் அந்த மனை வாஸ்துபடி உள்ளதா அப்படின்றத முதல்ல செக் பண்ணிங்க. ரெண்டாவது,
ஆண்டாள் வாஸ்துப்படி நீங்கள் பிளான் பண்ணி பிரமாதமாக கட்டுங்க. அங்கே விழுப்புரத்து பிறகு தில்லை வெங்கட், உளுந்தூர்பேட்டில் ஸ்ரீரங்கம்னு மிக சிறந்த பெண்மணி, இவங்க 2 பேர் பெரிய வல்லுநர்கள். யாரையாவது ஒருத்தர் நீங்கள் என்கேஜ் பண்ணீங்க, சிறப்பான வாழ்க்கையை வாழ்த்துக்கள் ராஜ்குமார். வாழ்க வளமுடன். கிரகப்பிரவேசத்துக்கு மறக்காம எங்களையும் கூப்பிடுங்க. அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம், யார் பேசுறீங்க? நான் சரவணன் பெருங்குடியில இருந்து பேசுறேன். சரவணன் சார், சொல்லுங்க உங்க கேள்விகளை சற்று கேளுங்க. எங்க வீடு வந்து ஐயா வணக்கம், வாழ்கமுடன். சரவணன், நீங்க எங்க இருந்து பேசுறீங்க? வணக்கம் ஐயா, நான் மதுரை பெருங்குடி. மதுரை பெருங்குடி, நம்ம ஏர்போர்ட் பெருங்குடி. ஆமாங்க. சரிங்க ஐயா, சொல்லுங்க. எங்க வீடு வந்து கிழக்கு பார்த்த வாசப்படி. உங்க வீடு கிழக்கு பார்த்த வாசப்படி, ஓகே. ஆமாங்க ஐயா. மேற்குல வந்து கன்னிமூல பக்கம் வந்து ஒரு 28க்கு வந்து எம்டி ஃபேஸா இருக்கு. தவறு. அது ஏற்கனவே நாங்க பழைய வீடு தான் வாங்கினோம். இப்ப வந்து நாங்க வந்து பின்னாடி ஒரு ஷெட் மாதிரி இறக்கி இருக்கோம். பெருங்குடியில எங்க ஏர்போர்ட் ரோட்ல இருக்கா? அந்த ஏர்போர்ட் ரோட் செக் போஸ்ட்க்கு வெளியில இருக்கா? செக் போஸ்ட் அதாவது ஒரு எஸ்என் காலேஜ்னு இருக்குங்கய்யா, அதுக்கு பக்கத்துல. ஓகே, அந்த நான் அவனியாபுரம் இப்போ ரோட்ல இருக்கேன். அவனே வந்தாங்கன்னா பெருங்குடி. ஓகே, இந்த பக்கம் இல்ல பெருங்குடி தெரியும் எனக்கு. அங்க ஒரு வீடு இருந்தது எங்களுக்கு, அதுக்கு. ஓகே, நீங்க வந்து மேற்கு பக்கம் காலி இடம் இருக்கு, தப்பு ஐயா. ஆமா, இப்ப என்ன பண்ணலாம்? பழைய வீடு அது வாங்கினது, அது ஏற்கனவே இருக்கு. இப்போ ஒரு ஸ்டாப் மாதிரி போட்டிருக்கோம். கன்னிமுல்ல அந்த மாதிரி இறக்கமா போடக்கூடாது, அளவு இருக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க. ஆமா, அதுக்கு நாங்க என்ன சரிதான். என்ன பண்ணா அதை திருத்திக்கணும் ஐயா. இதுல வாஸ்துவில் பரிகாரங்கள் கிடையாது, எந்திரங்கள் மந்திரங்கள்லாம் வேலை செய்யாது. நீங்கள் தவறை திருத்தும் பட்சத்தில், தவறினை திருத்தும் பட்சத்தில் செங்கல் சிமெண்ட் வச்சு வீடு கட்டுறோம். அதை கொண்டு தான் நம்ம வந்து ஒன்று கூட்டணும், குறைக்கணும். அது பண்ணுற பட்சத்தில் உங்களால் சிறப்பான வாழ்க்கையை வாழ முடியும் ஐயா. நீங்கள் நேற்று வந்து மதுரையில் ஒரு மிக முக்கியமான விசேஷம் தெரியுமா உங்களுக்கு? சொல்லுங்க ஐயா. நேற்று ஒரு மிக பிரம்மாண்டமான விஷயம். எனக்கு ரொம்ப நேற்று மதுரையில் இருந்தேன். நேற்று நைட் ஃப்ளைட்டில் தான் சென்னைக்கு வந்தேன். மதுரை மக்களில் ஒரு 5% தான் அந்த நாலேஜ் இருந்திருக்கு. மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போக வேண்டிய ஒரே நாள் நேற்று மட்டும்தான். அது நீங்கள் மீனாட்சி அம்மனுடைய நேற்று பர்த்டே. நேற்று நீங்கள் வந்து மக்கள் யாருமே அந்த பக்கத்தில் இல்லை. மிக வருத்தத்துக்குரிய செய்தி. மீனாட்சி அம்மனை பிடிச்சிங்க. அவங்க தான் ராஜஷாம்லா. காமாட்சி அம்மன் வந்து கடைக்கண் பார்வை தான். எல்லாத்தையும் செயலாக்குவது எல்லாமே மதுரை மீனாட்சி தான். ஸோ அந்த மீனாட்சி அம்மன் உங்களுக்கு நல்ல வழிகாட்டணும். அதுக்கு அன்பான வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன் ஐயா. சார், 3 எழுத்தில் என் பேச்சு இருக்கும், என் மூச்சு முடிந்த பின்னாலும் என்னை பற்றிய பேச்சு இருக்கும்னு அந்த தைரியமா சொல்லணும்னாக்க, மனம் அப்படிங்கிற ஒரு 3 எழுத்து கண்டிப்பாக தேவையாக இருந்தாலும் கூட இன்றைய காலகட்டத்தில் நம்ம பிராக்டிக்கலா யோசிச்சோம் அப்படின்னாக்க, பணம் அப்படிங்கிற 3 எழுத்தும் கண்டிப்பா தேவை இல்லைங்களா? இந்த பணம் ஈர்ப்பதற்கான வழிமுறை எங்க நேர்களுக்காக சொல்லுங்க சார். என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து விவரம் தெரியாதப்போ பணம் வந்து சம்பாதிப்பது ரொம்ப கஷ்டம்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் விவரம் தெரிந்த பிறகு நிறைய விஷயங்கள் புரிந்த பிறகு, அதாவது எனக்கு இப்போ இந்த நிலைமைக்கு வந்ததுக்கு காரணம் அப்படின்னு பார்த்தோன்னா, பணம் சம்பாதிக்கக்கூடாது, பணத்தை ஈர்க்கணுன்ற ஒரு அறிவு நம்ம ஒவ்வொரு மனிதருக்கும் வேண்டும். இப்போ நான் ஒரு 2-3 டேஸ் பேக் வந்து உஸ்லம்பட்டி போயிருந்தேன். அங்கே என்னுடைய நல்ல நண்பர் அட்வொகேட் சஞ்சய் பாபு, அவரை பார்த்தேன். பார்க்கும்போது அவங்க என்னவோ அவங்க அம்மா பார்த்தா திருப்பதி பெருமாளை பார்த்த மாதிரி இருக்கும். ரொம்ப, அதாவது அந்த குடும்பத்தை பார்த்தாலே பயங்கர பொறாமை இருக்கும். ஊரில் பெரிய குடும்பம், ஏன்னா 5 பெண்கள், ஆண்கள், அதாவது ஒரு 10 பேர் ஒரு குடும்பத்தில் 10 பேரோடையும் பேரம்பேத்திக்கூடையும் ஒரு கணவன் மனைவி வாழ்கிறாங்கன்றது பெரிய விஷயம். அந்த சந்தோஷம் என்ன பண்ணேன்னா, என்னுடைய ஷர்ட் அயர்ன் பண்ண கொடுக்குறேன். ஒரு கடையில் என்னோட பிஏ போய் கொடுக்குறாரு. ரொம்ப அற்புதமாக அயர்ன் பண்ணி தரார். அது மாதிரி யாரும் அயர்ன் பண்ணி கொடுத்ததே இல்லை. அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் இந்த மாதிரி லினன் ஷர்ட்லாம் அயர்ன் பண்ணதே இல்லைன்னு சொல்லிட்டு, உடனே எனக்கு தெரியாது. அவங்க ஆக்சுவலாக எக்ஸாக்ட் பணத்தை கொடுத்துட்டு வந்துட்டாங்க. அவர் நல்லா பண்ணணுன்னு சொல்லிட்டு உடனே நண்பரை கூப்பிட்டு மறுபடியும் ஒரு 100 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுங்கன்னு சொல்கிறேன். அந்த அவர் அயன்மேன் என்ன சொல்கிறாருன்னா, உங்கள் ஷர்ட் அயன் பண்ண நேரம் எனக்கு ஏகப்பட்ட ஆர்டர்ஸ் வருது சார் அப்படின்னு சொல்லி அவர் வந்து என்னோடய ஃப்ரெண்டுக்கிட்ட ஃபோனில் சொல்லியிருக்கார். ரொம்ப சிம்பிள். நீங்கள் வந்து பணம் இல்லை, பணம் ரொம்ப கஷ்டம், என் கடன் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் பண்ண வேண்டியது ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, இப்போ நான் சொன்ன கதையிலேருந்து தான் நீங்கள் எடுத்துக்கணும். சந்தோஷம் சிறிய அளவில் யாருக்காவது கொடுங்க. அதாவது நீங்கள் என்ன கொடுக்குங்களோ அதுதான் திரும்பி வரும். நீங்கள் வந்து சின்ன சந்தோஷம் கொடுத்தீங்கன்னா ஒரு பெரிய சந்தோஷம் கிடைக்கின்றது நான் அனுபவபூர்வமாக கொண்டு வந்த விஷயம். அப்போது ஒரு சாதாரண அயன் போடுறவனுக்கு நம்ம 100 ரூபாய் வந்து 4 சட்டை அயன் போட்டதுக்கு 100 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுக்குறோன்னு சொன்னால், நமக்கு பல லட்சம் பல கோடி வந்து அந்த 100 ரூபாய் கொண்டு வந்து கொடுக்குன்ற ஒரு விஷயத்தை நம்புங்க. இது எப்படின்னா, வாட் யூ சோ யூ வில் ரீப் அவுட். நீ எதை விதைக்கிறாயோ அதை தான் பெறுவாய். இதுதான் பணம் ஈர்க்கும் விதியின் அடிப்படை தத்துவம். அப்போது பணத்தை நீங்கள் பெரிய அளவில் இருக்குன்னா நிறைய செலவு பண்ணுங்கள். நிறைய செலவு பண்ணால் ஆப்வியஸ்லி நிறைய சம்பாதிக்கணும். நிறைய சம்பாதிக்கணும்னா நிறைய சந்தோஷங்களை அடுத்தவங்களுக்கு கொடுங்க. மிக சிறப்பான வாழ்க்கை உங்களால் வாழ முடியும். அனைவருக்கும் மிகவும் பயனுள்ள தகவல் சொன்னீங்க சார். நேர இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம்மா, யார் பேசுறீங்க?
நான் கடலூர் மாவட்டம் வேப்பூர்ல இருந்து பேசுறேம்மா. அங்கிருந்து யார் பேசுறீங்க? ஜெயா பேசுறேம்மா. ஜெயாமா, சொல்லுங்க உங்க கேள்விகளை சற்று கேளுங்க. ஜெயம்மா வணக்கம், வாழ்க. உங்கள் பேர்லேயே ஜெயா இருக்குமா? எப்பவுமே ஜெயம் தான் உங்களுக்கு. சொல்லுங்கம்மா, உங்க கேள்வி கேளுங்க. எங்க பையனுக்கு பிஇ படிக்க வச்சோம்ப்பா. ஒன்னும் சர்டிஃபிகேட்டும் வாங்க மாட்டேங்கிறான், வேலைக்கும் போக மாட்டேங்கிறான், மைண்டு டச் ஆன மாதிரி பேசுறான். அதுக்குதான் என்ன வாஸ்து குறைபாடா என்ன குறைபாடுன்னு தெரியல. அம்மா நீங்க நான் என்ன கேட்குறேன்னா, ஆமா ஆமா உங்க பேர் ஜெயா தானேம்மா? ஆமாப்பா. நீங்க லைஃப்ல வாழ்ந்ததுக்கான சந்தோஷம் உங்களுக்கு இருக்கா? அதாவது நீங்க பிறந்ததுக்கான சந்தோஷம் உங்களுக்கு இருக்கா? 2 பசங்க சார். இல்ல 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 ஜெயா, சந்தோஷமும் கஷ்டமும் மாறி மாறி வருது சார். இல்ல ஜெயா, நான் என்ன கேட்குறேன்னா, உங்களுக்கு வாழ்க்கை சந்தோஷமா இருக்கா கஷ்டமா இருக்கா? 2 மாறி மாறி வருது. சந்தோஷத்தை கொடுக்குது, திரும்ப கஷ்டத்தை கொடுக்குது. ஆமா, நீங்க ஹாஸ்பிட்டல்ல என்னைக்காவது யாராவது பார்க்க போயிருக்கீங்களா? ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கீங்களா? இல்ல, எங்க வீட்டுக்காரருக்கு தான் பார்க்க போயிருக்கேன். இல்ல, நான் சொல்ல வர விஷயம் என்னன்னா ஜெயா, ஒரு இசிஜி மானிட்டர் இருக்குன்னு வச்சுங்களேன். அது ஃபிளாட்டா இருந்த வெறும் கோடா இருந்ததுன்னா ஆள் செத்து போயிட்டான்னு அர்த்தமா? அப் அண்ட் டவுன் இசிஜி ஒரு மானிட்டர்ல கோடா ஒரே கோடா இருந்ததுன்னா ஆள் இறந்து போயிட்டாங்கன்னு அர்த்தம். அதே கீழே போய் மேலே வந்ததாக தான் ஆள் உயிரோட இருக்காங்கன்ட்டு. லைஃப்னாலே அப் அண்ட் டவுன் தான்மா, ஏற்றம் இறக்கம் தான். உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நிறைய நெகட்டிவ் எனர்ஜியோடு இருக்கீங்கம்மா. உங்களை நீங்கள் திருத்தி கொள்ளணுமா? அந்த வகையில் நீங்கள் கடவுளை நம்புங்க. வீடுன்றது உங்கள் வீட்டில் தென்மேற்கும் வடகிழக்கும் வடக்கும் பாதிக்கப்பட்ட வீடு. இந்த பிரச்சனையை நீங்கள் சரி பண்ணும்போது, அதுவும் ஸ்ரீரங்கம் ரங்கநாதரை பிடிச்சிங்க, பழனி முருகர் பிடிச்சிங்க. இந்த 2 தெய்வங்களும் 2 பிள்ளைங்களும் நல்லபடியாக பார்த்துப்பாங்க. சிறந்த முன்னேற்றம் ஏற்பட என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள் ஜெயா. வாழ்க வளமுடன். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம்மா. சென்னையில இருந்து பேசுறேங்க. சென்னையில இருந்து யார் பேசுறீங்க? என் பேர் பச்சையம்மாள், முகலிவாரத்துல இருந்து பேசுறோம். ஓகே, பச்சையம்மாள. மீண்டும் ஒரு முறை உங்க பேர் சொல்லுங்கம்மா. பச்சையம்மாள். பச்சையம்மாளம்மா, சொல்லுங்க உங்க கேள்விகளை சற்று கேளுங்க. அம்மா வணக்கம், வாழ்க. முகலிவாக்கம் எங்க இருக்கீங்கம்மா? வணக்கம் சார். எங்க இருக்கீங்க முகலிவாக்கத்துல? முகலிவாக்கத்துல முருகர் கோயில் பக்கத்துல சார். அங்கங்க ஆலமரத்துக்கு அப்புறம் இருக்கா? ஆமா சார், ஆமா சார். சரிம்மா, உங்க கேள்வி கேளுங்கம்மா. சார், நாங்க ஒரு இடம் ஒண்ணு பார்த்து வாங்கினோம். அது இப்ப ரிஜிஸ்டர் பண்ண முடியாத சூழ்நிலை இருக்கு. சில அதையும் எதிர்பார்க்கலாமா, இல்ல வேற இடம் ஏதாவது ட்ரை பண்ணலாமா? ரெஜிஸ்டர் பண்ணணும்னா நீங்க பணம் எதுவும் கொடுத்துருக்கீங்களா? ஆமா சார், கட்டியிருக்கோம் சார். ஆமா, பண்ண முடியாதுன்னு போது என்ன பண்ணலாம்? வேற இடம் தான் பார்க்கணும். அது ஏன்னா ஏற்கனவே கட்டிட்டோம். இப்போதான் அது கவர்மெண்ட் அது மாதிரி போட்டுக்கிறதுனால இப்ப ரிஜிஸ்டர் பண்ண முடியல. சரிம்மா, சரி, அதே எதிர்பார்க்கலாமா, இல்ல வேற எங்கேயாவது நம்ம ட்ரை பண்ணலாமா, இல்ல நம்ம பசங்க பேர்ல வாங்கலாமா அப்படின்றதுனால நீங்க வேற எங்கன்னா ட்ரை பண்ணுங்கம்மா. ட்ரை பண்ணலாம். ஆமா சார், என் பையன் பேர் பலராமன். அவன் பேர் வாங்கலாம். இவ்விடத்தில் ஒரு முறைதான் குறி பார்க்கப்படும், குறி சொல்லப்படுமா? 2வது வாட்டி குறி பார்க்கணும். நீங்க ஒரு பௌர்ணமிக்கு அன்னைக்கு தான் நீங்க கூப்பிடணுமா. அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம்மா, இணைப்புல இருக்கீங்க. யார் பேசுறீங்க? விஜயலட்சுமி ஆர்மேல இருந்து பேசுறேன். சொல்லுங்கம்மா, உங்க கேள்விகளை சற்று கேளுங்க. லக்ஷ்மி வணக்கம், வாழ்க. எங்க இருந்து பேசுறீங்க? விஜயலட்சுமி. எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? ஆறுமுகநேரி. ஓ, நம்ம தாரங்கதாரா கெமிக்கல்ஸ். ஆமா, சொல்லுங்கம்மா, உங்க கேள்வி கேளுங்க விஜயலட்சுமி. எங்க வீடு வடக்கு பார்த்த வீடு. மேற்க தண்ணி தொட்டி டேங்க் இருக்கு. என் பொண்ணு கல்யாணம் 2 வருஷம் ஆச்சு சார். இன்னும் புருஷனோட சேர்ந்து வாழவே இல்ல. கல்யாணம் வந்து இப்ப என்கிட்ட தான் இருக்க பார்த்துக்கோங்க. பல பிரச்சனையில இருக்கேன். இல்ல லட்சுமி, இப்ப நான் விஜயலட்சுமி நான் என்ன கேக்குறேன்னா, இந்த பிரச்சனைக்கு உங்க பொண்ணு காரணமா உங்க மாப்பிள்ளை காரணமா? தெரியலையே சார். இல்ல, நீங்க உங்களுக்கு கண்டிப்பா தெரியுமா? கண்டிப்பா கரெக்டா யோசிச்சு சொல்லுங்க. 2 பேரும் பிரச்சனையா தான் இருக்கு. மாப்பிள்ளை தான் பிரச்சனை, எதுவுமே சொல்லப்படி. அவ அம்மா பேச்சு கேட்டுட்டு தான் இருக்காங்க. இப்போ உங்க பேச்ச கேட்கணுமா? அப்பனா இல்ல பொண்ணு சொல்படி கேட்டு. ஏன் பொண்ணு பேச்ச கேட்கணும்னு கேக்குறேன். அதாவது அவர் 30 வயசு வரைக்கும் உங்க அம்மா வளர்ப்பாங்க. நேத்து உங்க பொண்ணு பேச்ச கேட்கணும்னா அந்த அம்மாவோட கெதி என்ன வருது? இல்ல ஒருவேளை வாஸ்து பிரச்சனையா என்னன்னு கேக்குறேன். அம்மா, நீங்க தான் பிரச்சனையம்மா. முதல்ல நீங்க உயிரோட இருக்கீங்கனால தானே பொண்ணு தைரியமா சண்டை போட்டு இங்க உட்காந்துருக்கிறது. இதை மாதிரி பெண்களுக்கு சுதந்திரத்தை கொடுக்காதீங்கம்மா. அந்த கணவர் வீட்டில் தான் நீ இருக்கணும், மாமியார் பேச்சு கேட்டு தான் இருக்கணும். நிறைய பெண்கள் தான் சம்பாதிக்கிறோன்ற ஒரு விஷயத்தால் இன்றைக்கி மாமியாரை மாப்பிள்ளையும் மதிக்காமல் இருக்காங்கம்மா. அது தவறு. நீங்கள் முதல்ல உங்களை திருத்திக்குங்க. உங்கள் வீடை பொறுத்த வரைக்கும் தென்மேற்கும் வடமேற்கும் பிரச்சனை உள்ள வீடுமா. நீங்கள் முதல்ல உங்கள் பெண்ணை வெளில அனுப்புங்க. பழனி முருகர் நீங்கள் ஒரு கண்டிப்பாக ஃபேமிலியோடு போய் பாருங்கள். அந்த முருகனுக்கு மிஞ்சது ஒரு மந்திரம் இல்லை, முருகனுக்கு மிஞ்சது ஒரு தெய்வம் இல்லை. இந்து மதத்தில் அந்த முருகன் நல்ல வழிகாட்டுவார். அன்பான வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்மா. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம்மா, யார் பேசுறீங்க?
காமாட்சி பேசுறேங்க. காமாட்சி அம்மா எங்க இருந்து கால் பண்றீங்க? காஞ்சிபுரத்துல இருந்து காமாட்சி பேசுறேன். சொல்லுங்கம்மா, உங்க கேள்விகளை சற்று கேளுங்க. காமாட்சி வணக்கம், வாழ்க்கை. நீங்க ஏற்கனவே பேசிருக்கீங்களா காமாட்சி? பேசிருக்கேன் சார். ஞாபகம் இருக்குமா? சொல்லுங்கம்மா. மேல் மேல கடன் தான் ஆகுது, கஷ்டமா இருக்கு சார். ரொம்ப குடும்பத்து தலையே தூக்க முடியல. ஏமா? அவரு சரியா வேலை செய்ய மாட்டேன், ரொம்ப கஷ்டத்துல இருக்கேன் சார். நான் என்ன தற்கொலை பண்ணிக்கலாம் அந்த மாதிரி என்னோட நிலைமையே. தற்கொலை எல்லாம் பண்ணிக்கணும், என்ன மாதிரி எல்லாம் பண்ணிக்கலாமா? வீட்டாண்ட எங்க அசிங்க பத்திட்டு போறாங்கன்னா அந்த பயம் தான் சார் எனக்கு. அம்மா காமாட்சி, தற்கொலை பண்ணிக்கிறேன்னா நான் நிறைய நான் மெத்தட் இருக்குமா. ட்ரெயினில் குதிக்கலாம், ஓடுற ட்ரெயினில், கடலில் குதிக்கலாம், கிணத்துல குதிக்கலாம், கரண்ட்டை பிடிச்சிக்கலாம், மருந்து குடிக்கலாம். இந்த தற்கொலை பண்ணிக்கிறதுக்கே ஒரு ஆண்டவன் 10 வழி கொடுத்துருக்கும் போது 20 வழி கொடுத்துருக்கும்போது நல்லபடியாக வாழ்கிறதுக்கு 1000 வழி இருக்குமா. நீங்கள் ஒரு விஷயம் என்ன புரிஞ்சுக்கணுன்னா, உங்கள் புருஷனால் உங்களுக்கு பிரச்சனை நினச்சிட்ருக்கீங்க. நீங்கள் என்ன பண்ணால், நான் சொல்கிறது என்னென்னா, நீங்கள் ஒரு 10 விதவைகள்கிட்ட போய் பேசி பாருங்கள். அவங்க புருஷன் இல்லாதனால எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்ட்டு. இன்றைக்கி நீங்கள் ஃபோன் எடுத்து இப்போ எனக்கு கஷ்டம், என் புருஷன் பிரச்சனை, வேலைக்கு போக மாட்டாரு, கடன் வந்திருக்கு, என்னை அசிங்கப்படுத்துகிறான்னு சொல்கிறீங்க. அந்த புருஷன் இல்லைன்னா இதோட அதிகமாக அசிங்கப்படுத்தப்படுவீங்கம்மா. அந்த கணவன் இருக்கிறான் போது கிறுக்கனாக இருந்தால் கூட புருஷன் ஒருத்தன் வேணும். இதோட உட்கருத்து நீங்கள் எடுத்துங்க. இல்ல சார், அவரை பத்தி நான் இது அவருக்கு நான் 5 வருஷமா உட்கார வச்சுதான் சாப்பாடு போட்டிருக்கேன். மனநிலை அழுத்தம் அவருக்கு அவர் நான் எங்கேயும் நான் திட்டன்னு கிடையாது. அது நினைச்சிருக்கேன், கணவர் இழந்தா அது என்ன கஷ்டம் எனக்கு தெரியும் சார். உங்களுக்கு வயசு என்ன காமாட்சி? எனக்கு 39 ஆகுது வயசு. இங்க பாருங்களேன், சிக்கி சின்ன பண்ண மாதிரி சீரழிஞ்சிருவோம்மா கணவர் இல்லைன்னா. இன்னைக்கு இன்னைக்கு வாழக்கூடிய சமுதாயம் அவ்வளோ இலகுவான விஷயம் கிடையாது. நீங்கள் முதல்ல உங்கள் கணவர் மேலே குற்றச்சாட்டு முதல்ல பதிவு பண்ணதுனால நான் இந்த விஷயம் சொல்கிறேன். ரெண்டாவது, இப்போ நீங்கள் சொல்லிங்க போது 5 வருஷம் நான் தான் பார்த்துக்கிறேன்றது. இப்போ நம்ம குழந்தையா இருந்தப்போ அம்மா அப்பா பார்த்துக்கிறாங்க. நம்ம என்றைக்காவது அவங்க சொல்கிறாங்களா, நான் குழந்தையா இருந்தப்போ உன்னை பார்த்தேன், ஊட்டி விட்டு அவனை ஸ்கூலுக்கு அனுப்புறேன்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம சொன்னதை சொல்லி காட்டக்கூடாதும்மா, செய்ததை சொல்லி காட்டக்கூடாது. அப்போ ப்ராப்ளம் உங்கள் கூட இருக்குமா. நீங்கள் உங்கள் கணவரை ஒரு குழந்தையாக பாவித்து அவரை ஒரு மன அழுத்த நோயாளியாக மேலும் ஆக்காமல் அவரை அவர் மிக அற்புதமான மனிதன்ற ஒரு விஷயம், நல்ல பாசிட்டிவான வேர்ட்ஸ் சொல்லி வார்த்தைகளை அதிகமாக உபயோகப்படுத்தி அவரை ஒரு ஃபீனிக்ஸ் பறவை போல், சாம்பலேருந்து உயிர்த்தெழும் ஃபீனிக்ஸ் பறவை போல் அவரை ஆக்க முடியும் உங்களால். நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் வீடுன்றது தவறாக இருக்குமா. ஒரு நல்ல வாடகை வீட்டுக்கு போங்க. காஞ்சிபுரத்துக்கு சீனிவாசன், சசிகுமார் 2 பேர் பெரிய ஆட்கள் இருக்காங்க. நீங்கள் ஏதாவது வேணால் உதவி கேளுங்க. அவங்களுக்கு நீங்கள் கஷ்டப்படுறீங்கன்னா பணம்லாம் கேட்க மாட்டாங்க. மிக அற்புதமான ஆட்கள். நல்ல வாழ்க்கையை வாழுங்கம்மா. காமாட்சி அம்மன் மேலே ஒரு விஷயம் கிடையாது. கா என்றால் கலைமகள், மா என்றால் மலைமகள், அக்ஷினா கண்கள், கலைமகளையும் மலைமகளையும் கண்களாக கொண்டவள் காமாட்சி. அந்த காமாட்சி தான் பிரம்மாண்டத்தின் உச்சக்கட்டம். அந்த பேரே பிரம்மாண்ட நாயகி தான் சொல்லுவாங்க. நீங்கள் அந்த காமாட்சின்ற பேரை வச்சுருக்கீங்க. அந்த காமாட்சி உங்களை வழி நடத்துவார். உங்களை கொஞ்சம் மாற்றிங்க, பெரிய வெற்றி பெற வாழ்த்துக்கள்மா. அம்மா, பின்னோக்கி இழுக்கப்பட்ட அம்புதான் வேகமாக முன்னேறி சென்று இலக்கை அடையும். அதனால கவலையே படாதீங்க. கூடிய விரைவிலேயே நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் சரண்யான்னு எனக்கு நீங்க கால் பண்ணி சொல்வீங்க. அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம்மா, யார் பேசுறீங்க? திருச்சியில் கேகே நகர்ல இருந்து பேசுறேன் மேடம். என் பேர் சுசித்ரா. சொல்லுங்கம்மா, உங்க கேள்விகளை சற்று கேளுங்க. சுசித்ரா வணக்கம், வாழ்க வளமுடன். சொல்லுங்க சுசித்ரா. வணக்கம் சார், ரொம்ப சந்தோஷம் சார் உங்கள்கிட்ட பேசினது. உங்ககிட்ட பேச மிக மிக சந்தோஷம். சொல்லுங்கம்மா. என் கணவர் பேர் முகேஷ் சார். நாங்க திருச்சி பொன்மலை சந்தை கிட்ட கல்கண்டார் கோட்டையில உங்களுக்கு சொந்தமான இடம் இருக்கு, 3500 ஸ்கொயர் ஃபீட் கிட்ட. அவங்க இடம் சேல்ஸ் பண்றதுக்கு பாக்குறோம், ஆனா விற்கவே முடிய மாட்டேங்குது. கிழக்கு பார்த்த வீடு தான், ஓட்டு வீடு. உங்க மலை எந்த பக்கத்துல இருக்குமா? பொன்மலை சந்தை கிட்ட இருக்குங்க சார். உங்களுக்கு மலை எந்த பக்கத்துல இருக்குன்னு? கிழக்கு பார்த்த வீடு. மன எந்த பக்கம்னா தெரியல சார். இல்லம்மா, உங்களுக்கு உயரம் எந்த பக்கம் இருக்கு? அதுக்கு தெரியலைங்களே. நீ ஓகே அம்மா, அதாவது இப்போ உங்களுக்கு உங்களோட கேள்வி ஒரே ஒரு லைன்ல இன்னும் பெட்டரா கேளுங்க. அது இடம் கிழக்கு பார்த்த வீடு. அந்த வாசல்லையே பெரிய டிரான்ஸ்ஃபார்மர் வேற இருக்கு, அதனால இடம் விற்கவே இல்ல. டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குது பிரச்சனை இல்லம்மா. அது வடகிழக்குல இருக்கா தென்கிழக்குல இருக்கா? தென்கிழக்குல இருக்கு சார். அதான் அது ப்ராப்ளமே கிடையாது. அதான் நீங்க உங்களோட குணாதிசயம் எப்படின்னா, இல்லாததை ஈரப்பேனாக்குற ஒரு விஷயமா. நீங்க இல்லாததை இருப்பதாக நினைத்து கொண்டு இருக்கிற லைஃப் ஸ்பாயில் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டரா நான் கேன் ஜட்ஜ் யூ. நீங்க தயவுசெய்து ஒரு விஷயத்தை ஷார்ப்பாக கம்யூனிகேட் பண்ணுமா. இப்போ உங்கள் கணவர் பேர் முகேஷ்ன்றது இந்த நிகழ்ச்சிக்கு அவசியம் இல்லாது. அப்போ தேவையில்லாத இன்ஃபர்மேஷனை போட்டு குழப்பிக்க வேண்டாம். உங்கள் வீட்டை பொறுத்த வரைக்கும் உங்களோட ப்ராப்ளம் வடகிழக்கு தான் ப்ராப்ளமு.
வடகிழக்கு வந்து கொஞ்சம் நீங்கள் சரி பண்ணிவிட்டு, அது சப்போஸ் நல்ல தெருக்கூத்தில் இருக்குன்னும் போது அது விற்கக்கூடாது. தவறான விற்க வேண்டிய மனைன்னும் போது வடகிழக்கு மட்டும் சரி பண்ணுற பட்சத்தில் உங்களால் கண்டிப்பாக விற்க முடியும். கடவுள் நம்பிக்கை இருக்குன்னா சமயபுரம், அதே போல் பழனி முருகன் ரெண்டுமே வந்து இடம் சம்மந்தப்பட்டது. கண்டிப்பாக நல்ல நேரம், எல்லா நேரமுமே நல்ல நாளில் போங்க, நல்ல விஷயங்கள் நடக்கும். அன்பான வாழ்த்துக்கள்மா. அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம் சார், யார் பேசுறீங்க? நான் மதுரையிலேருந்து பசுபதி பேசுகிறேன். சொல்லுங்க சார், உங்க கேள்விகளை சற்று கேளுங்க. ஐயா வணக்கம், வாழ்க. சொல்லுங்க ஐயா. வாழ்க மீனாட்சி வாழ்க வளருங்க. நேற்று மீனாட்சி கோயில் போயிருந்தீங்களா? ஆமையா, நேற்று போலங்க, நான் இதுல போக முடியாது. ஆமையா, சொல்லுங்க. நேற்று என்ன விசேஷம் தெரியுமா கோயில்ல? ஆமா, உங்க நிகழ்ச்சியில பாத்தீங்க. ஆமா, நேற்று வைர கிரீடம் பிரமாதமா இருந்தாங்க சார். ரொம்ப நன்றியா. நீங்க சொன்னதுல அந்த அருளாலே எனக்கு ஒரு பாதி வந்து. இல்ல, நீங்க இன்னைக்கு கூட காலைல கூட போங்க. நம்ம மேபி அது வந்து புண்ணியம் வந்து கேரி ஓவர் ஆகும். அது வந்து மீனாட்சி, நான் பொதுவாக ஜாஸ்தி பேசுனதில்ல, பட் நேற்று என்னுடைய அம்மாவும் மனைவியும் போகக்கூடிய சந்தர்ப்பம் கிடைச்சது இந்த விஷயம் தெரிஞ்சு. அதனால நான் உங்களுக்கு சொல்றேன் ஐயா. சொல்லுங்க ஐயா, உங்க கேள்வி என்ன? ஏன்னா என் வீடு வந்து வடக்கு பார்த்த வீடியா. நான் இந்த வீட்டுக்கு 2012 வந்ததுல இருந்து என்னுடைய தொழில் வந்து வளர்ச்சி இல்லையா. என்ன தொழில் பண்றீங்க ஐயா? நான் இரும்பு தொழில் பண்றேங்க. சரி, உங்களுக்கு மூத்தது பெண் குழந்தை ஐயா? எனக்கு பையன், ஒரே பையன். உங்களுக்கு உங்க வீட்டில் யார் மூத்த பெண்மணி? யார் மூத்த பெண்மணி? யாருமே இல்லையா. உங்க மனைவி மூத்தவங்க கிடையாது? ஆமா. இல்ல, மூத்தவங்களா இல்லையான்னு கேட்குறேன். இல்ல, எனக்கு எங்க வீட்டுல எல்லாமே ஆண்கள் தான், பெண்களே இல்ல. ஆக்சுவலா பெண்ணுக்குரிய பூமி இடம் பெண் பேர்ல இருக்கா? இடம் வந்து பெண் பேர்ல தான் இருக்கு. பெண் பேர் தானே இருக்கு? ஆமாய்யா. ஓகே, அப்போ என்ன லாஜிக் என்னன்னா, உங்களுடைய லைஃப்பை பொறுத்த வரைக்கும் உங்கள் பாட்டி தான், இது அம்மா வயிற்று பாட்டியோ இல்லை அப்பா வயிற்று பாட்டியோ யாரோ ஒருத்தர் பெரிய ரோல் ப்ளே பண்ணியிருப்பாங்க சார் உங்கள் லைஃப், இந்த லைஃப் வாழ்கிறதுக்கு. அது மாதிரி பாட்டி யாரும் இருந்தாங்களா? பாட்டி இருந்தாங்கய்யா. அதை மாதிரி நான் சொல்கிற அளவுக்கு இருந்தாங்களான்னு கேட்குறேன். இல்லை, இவங்க இறந்து விட்டாங்க, யாருமே இப்போ உயிரோட இல்லைங்க. இல்லை, நான் கேட்குறதுனா உங்கள் பாட்டி தான் உங்கள் லைஃபோட பிளாட்ஃபார்மாக இருந்திருக்கணும். அது மாதிரி இருந்தாங்களான்னு. ஆமாம், உறுதி. ஆமாம். ஓகே, அந்த அம்மாவுக்கு வந்து திதி ஒழுங்காக தரீங்களா ஐயா? ஆமாம், தர்ப்பணம் கொடுத்துட்டு இருக்கேன். அது நீங்கள் திருபுவனத்தில் போய் கொடுங்க. சரிங்க, அது நல்ல விஷயம். உங்கள் இடத்த பொறுத்த வரைக்கும் தென்மேற்கும் வடமேற்கும் கொஞ்சம் பாதிக்கப்பட்ட இடம் சார். அதில் குறிப்பாக தென்மேற்கு ப்ராப்ளத்தை சரி பண்ணுங்கள். உங்கள் பசுபதின்ற பேருக்கு ஏற்ற மாதிரி பசுமையான வாழ்க்கையை நீங்கள் வாழ என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன் பசுபதி ஐயா. அழைப்பிற்கு நன்றி சார். வாஸ்து குறித்த நிறைய விளக்கங்கள் பகிர்ந்துட்டீங்க. வாஸ்து மட்டுமா, அற்புதமான ஆன்மீக தகவல், பணம் ஈர்ப்பதற்கான வழிமுறை, நிறைய பேருடைய கேள்விகளுக்கு தெளிவான பதில்களும் கொடுத்தீங்க சார். மிக்க நன்றி. ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்கா வென்று வாடி வாடும் வாணுதலே. எல்லா புகழும் ஆண்டாளுக்கே. நரசிம்மன் திருவடிகளே சரணம். மீண்டும் அடுத்த வாரம் திங்கட்கிழமை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.